பாஸ்டர்ஸ் நீங்கள் இங்கே யாராவது இருக்கிறீங்க நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டடி பைபிள்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் தயவுசெய்து உங்கள் கான்கிரிகேஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இப்போ நிறைய பாஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால பாவம் அந்த சபை விசுவாசி என்ன நினைக்கிறான்னா, பாஸ்டருக்கு டெய்லி மேலே இருந்து விழுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ப்ரீச் பண்ணும்போது அப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துட்றோம். அப்படி கிடையாது. இப்போ சுந்தரம்லாம் வந்து ஒரு நல்ல இது மெடிடேட் பண்ணுறவர் தான். அவர் ரூம் போனேன் பார்த்தா ஸ்பர்ஜன் புக்ஸு அது இது எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காரு. எல்லாம் அடிச்சு வச்சுருக்காரு. ஒன்றும் தப்பு கிடையாது, அது சொல்லணும். நான் வந்து அது எல்லாருக்கும் நான் சொல்லி எல்லாருக்கும் நான் எக்யூப் பண்ணேன். இந்த காலகட்டத்தில் புக்கு வாசிக்கிறது பரவலாக அந்த அளவுக்கு தாகம் இல்லை. ஆனால் யூடியூப்பில் மெசேஜை கேட்குறது, அந்த ஒரு 20 நிமிஷம் மெசேஜை கேட்டுக்கிட்டு அதை பேசுகிறது தான் இப்போ உள்ள காலத்தில் இளைஞர்கள் இளம் ஊழியர்களுடைய ட்ரெண்டாக இருக்குது இப்போது. அதனால் இந்த டீச்சிங்கில் வந்து கடைசியாக நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன, சபைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க, நீங்களும் புக்கை படிங்க, அதை நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள், பேலன்ஸ்டாக டீச் பண்ணுங்கள், ஒரே ஐடியா அப்படி போயிடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், கரெக்ட், தட் இஸ் கரெக்ட். ரீடிங் ஹேபிட் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அது வந்து முழுக்க முழுக்க உண்மை கிடையாது. ஓகே, அப்படி வந்து பரவலான பேச்சு இருக்குது. பட் என் ராம் சொல்லி ஹிந்து பேப்பர்னுடைய சீஃப் இது பார்த்துப்பீங்க, அவர் ஒரு கான்ஃபரன்ஸில் அந்த கேள்வி கேட்குறாங்க, ரீடிங் ஹேபிட்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் ஒழுங்கி சொல்கிறார், கடந்த 4-5 வருஷத்தில் எங்களுடைய ரீடர்ஷிப் வந்து டபுள் ஆகிருக்குங்கிறார். பேப்பர் ஹார்ட் காப்பி ரீடர்ஸ் வந்து டபுள் ஆகிருக்குங்கிறார். ஸோ பவுல் சொன்னது போல் நான் வருமளவும் வாசிக்கிறதில் ஜாக்கிரதை. அது எனி டே புக் இஸ் புக், ரீடிங் இஸ் ரீடிங். இந்த டிஜிட்டல் இதெல்லாம் பார்க்குறது இட்ஸ் ஓகே, இட் இஸ் நாட் எ பெட்டர் சப்ஸ்டிடியூட். It may be useful in some areas, but a book is book.